மாட்டேங்குதா பரதா இல்லையான்னு சொல்லி போட்டு 5ல இருந்து ஒரு 10 தடவை 3ல இருந்து 5 தடவை ஒரு வீட்டை ஜமா தங்கினதுக்கு பிறகு அந்த வீட்டு ஆண்கள் நுழையவே கூடாது. ஒவ்வொரு வீட்டையும் நுழையணும். 100 தடவை ஜமா தங்கிருச்சு அப்பயே நுழையணும். 5 பேரும் நுழையணும். ஆழமா பார்க்கணும் வீட்டை. என்ன நோண்டி பாக்குறீங்க நீங்க வீட்டை? ஏன் நேரத்தை வீணடிக்கிறீங்க? உம்மத்துடைய நேரத்தை காலத்தை 3 தடவை 4 தடவை 5 தடவை ஜமா தங்கிருக்கு. அது தடவை வீட்டெல்லாம் பார்க்கவே கூடாது. யாரும் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்டை ஜமா தங்கினது இல்லை. ஆனா அந்த வீட்டு மாட்டல்ல பரதால நல்லா பெருந்தலான வீடு. அங்க உள்ள ஆண்கள் பெண்கள் பரதா உள்ளவங்க அப்படின்னா அந்த வீட்டை முதல் தடவை ஜமாத் தங்க போகக்கூடிய நேரத்தில் நீங்க ஆண்கள் உள்ள போய் அந்த வீட்டை ஆழமா அணித்தரமா பார்க்கவே கூடாது. பரதா இருக்கிறது அதுதானே பார்க்க போறீங்க. பரதா இருக்குது முடிஞ்சு அதை வச்சு இப்ப இப்படிப்பட்ட 2 வீட்டை நீங்க அறவே நுழைஞ்சு பார்க்க கூடாது. நேரத்தை காலத்தை வீணடிக்க கூடாது. எந்த வீட்டை ஜமாத் பலமுறை தங்கிருச்சு அதை போய் பார்க்க கூடாது. அதே போல எந்த வீட்டை பரதா இருக்குது அந்த வீட்டை போகும். ஆனா ஒரு வீட்டு இருக்குது அந்த முதல் தடவை ஜமாத் தங்க போது ஆனா பரதா பத்தி எந்த நம்பிக்கையில ஒரு திருப்தி இல்லை. அந்த வீட்டை மட்டும் பார்க்கலாம். அந்த பார்க்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு சொன்னா 4 என்ன இருக்குதுன்னு சொன்னா இது 4 மாடி இருக்குது. ஒரு மாடி அந்த ஒரு மாடியில 4 அறையில ஒரு அறையில நீங்க தங்க போறீங்க. அப்ப அந்த 4 மாடியில இந்த ஒரு மாடியில 4 அறையில ஒரே ஒரு அறை அதை மட்டும் 2 நிமிஷத்துல பார்த்து வெளியில வந்துடணும். அந்த ஒரு அறையில ஏதாவது பலகீனம் இருக்குது அப்படின்னு சொன்னா வந்து சொல்லணும். மாஷா அல்லாஹ் உங்க ரூமும் உங்க வீடு ரொம்ப பொருத்தமானது. ஜமாத் தங்கலாம். இனிமேல் நீங்க ஜமாத் தங்குவீங்க இப்படின்னு அவரை ஆர்வப்படுத்தி உற்சாகம் ஊட்டி அவருடைய வீட்டை பாஸ் பண்ணி அவரை திருப்திப்படுத்தி அந்த வீட்டை நாங்கள் குபூல் செய்யணும் ஏற்றுக்கொள்ளணுமே தவிர வேற எந்த வழியுமே கிடையாது. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? 4 மாடியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறமா மேல உள்ள மொட்டை மாடி, அப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோரோட 4 அறைகள் இருக்குது. அதுல டாய்லெட், பாத்ரூம், பால்கனி, கிச்சன் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு துவாரம் சின்ன ஒரு ஓட்ட கிடைச்சுன்னா முடிஞ்சு. வெளியில அப்படியே மனசை உடைச்சு என்ன சொல்லிடுறது? உங்க வீட்டுல கபூல் செய்ய முடியாது, ஏத்துக்க முடியாது, பரதா வேணும்னு சொல்லிட்டு இது எங்களோட தர்த்தீப் கிடையாது. இந்த தர்த்தீப் தான் கிடையாது. நாங்க உள்ள போறது எதுக்காண்டி அங்க எங்க பரதா இல்லாம இருக்குது அதை பார்க்க போவோம். பார்த்து செயல் பண்றது கிடையாது. அங்க பரதா கட்டக்கூடிய ஏற்பாடு செய்யறதுக்காக நாங்க போறோம். பரதா இருந்தா தான் நாங்க ஏறுவோம். அப்படின்னா அந்த வீட்டுக்கு பரதா வராது, ஜமாத்துக்கு போகாது. பரதா இல்லாத வீட்டை நீங்க நுழைஞ்ச பரதா கட்டிட்டீங்கன்னா அப்ப அந்த வீட்டை பரதா வரும். இதுதான் தர்த்தீப். இதுதான் விஷயம். அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு வீட்டுல பெண்கள் ஜமாத் தங்க வைக்கிறது. ஒரு வீட்டுல என்ன செய்யுது? பெண்கள் ஜமாத் இதுல ரொம்ப விளையும். இப்ப அந்த பெண்கள் ஜமாத் ஒவ்வொரு வீட்டுல கிராமத்துல போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பெண்கள் ஜமாத்தை கிளம்ப மாட்டேங்குது. எந்த ஜமாத் கிளம்ப மாட்டேங்குது? பெண்கள் ஜமாத்தை கிளம்ப மாட்டேங்குது. குரூஜ் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிளம்பி செல்வது இது 5 வகைப்படும். 1வது முழு உம்மத்து கிளம்பி போறது, 2வது உலமாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கிளம்பி போறது, 3வது பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிளம்பி செல்வது, 4வது மதரசால ஓதக்கூடிய மாணவர்கள் வெளிக்கிளம்பி செல்வது, 5வது காலேஜ்ல யூனிவர்சிட்டியில ஓதக்கூடிய வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிளம்பி செல்வது. இது 5 வகையான இந்த குரூஜில முழு உம்மத்தினர்கள் கட்டுப்படுவாங்க. யாரும் இந்த விதிவிலக்கே கிடையாது. யாரும் என்ன கிடையாது, இது விதிவிலக்கு கிடையாது. பெண்களுடைய குரூஜ் அல்லாஹ்வுடைய பாதையில் வெளி கிளம்பி செல்வது ஆக அடிப்படையாக ரொம்ப முக்கியமான உயர்ந்தரமானது, ரொம்ப அவசியமானது. ஏன்? அம்ர் பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் என்ற அந்த கடமை என்ற பொறுப்பு இருக்கிறதே இந்த உம்மத்துடைய ஆண்கள் பெண்கள் 2 சாராக கொடுக்கப்பட்டது. அதன் மூலியமாக தீன ஹயாத்தாக்குறதுக்காண்டி உயிரையும் செலவழிக்கிறது, பொருளையும் செலவழிக்கிறது, தியாகம் செய்திருக்கிறது. இதுலயும் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சரிக்கு சமமானவங்க. 2 பேருக்கு எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலத்துல பெண்களை ஆண்களை போன்று அல்லாஹ் அதுல வெளிக்கிளம்பி போகக்கூடிய சூழ்நிலை ஒரு பொதுவான மாவுளை ஏற்படுத்துறாங்க. முதல் ஜமாத்தின் உம்மத்துல போனது பெண்களுடைய ஜமாத். 5 பெண்கள் போனாங்க. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அதற்கு ருக்கையா அவங்க போறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. 2வது ஜமாத்திலையும் 17 பெண்கள் போயிருக்கிறாங்க. 17 பெண்கள் போயிருக்கிறாங்க. அதுல ஒரு பெண்மணி தான் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்புறம் மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு எப்ப மதீனா போக ஆரம்பிச்சாங்களோ எல்லா விதமான பெண்களும் அதுல போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மதீனால இருந்து எந்த அளவுக்கு பொதுவான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, பெண்கள் நல்லா அழைப்பா அதுல போகக்கூடிய சூழ்நிலைன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஸஃபரன் அக்ரா பைன நிசாஇஹி ஃபஅய்யதுஹுன்ன ஹரஜ ஸஹு ஹரஜ பிஹா மஅஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில போவாங்களோ அப்ப தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில சீட்டு போட்டு குலுக்கி பார்ப்பாங்க. யாருடைய சீட்டு வருமோ பேர் வருமோ அவங்க தன்னுடன் அழைச்சிட்டு போவாங்க என்பதை ஆயிஷா சொல்றாங்க.
இது எந்த அளவுக்கு அவசியமா போயிடுச்சு, எந்த அளவுக்கு உன்னதமான ஒரு உழைப்பு பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கிளம்பி சென்றது. கிளம்பி சென்று தீனுக்காண்டி உயிரையும் தீனுக்காண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் போகணும்னு ஆசை வைக்கிறது. போனது பிறகு தன்னுடைய உயிரையே அர்ப்பணிச்சிடணும், ஷஹாதத் என்ற வீர மரணத்தை அடையணும் அப்படின்னு அந்த ஆர்வத்தில், அந்த ஆசையில், அந்த துஆல ஆண்கள் பெண்கள் மத்தியில் வித்தியாசம் கிடையாது கியாமத் நாள் வரைக்கும் என்பதை எடுத்து காட்டுவதற்காக வேண்டி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் ஜிஹாத்ல ஒரு பெரிய தலைங்கத்தை உண்டாக்கி சொல்றாங்க. பாபுன் அத்ஆஉ பில் ஜிஹாதி வஷ்ஷஹாததி லிர்ரிஜாலி வன்னிசாஇ என்பதாக. கீழே என்ன சம்பவம் பண்ணாங்க, உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரோட சம்பவம் பண்ணாங்க. அப்ப இதுதான் ஆலா தரஜா குரூஜ். புகாரியுடைய ரிவாயத்துல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஆண்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போவாங்களோ அதே அளவுக்கு பெண்களும் போவாங்க. அடுத்த இரண்டாவது சுன்னத் என்னன்னா, ஆண்கள் எந்த அளவுக்கு போவாங்களோ பெண்கள் அதுல பாதி போவாங்க. உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அவங்க பத்தி சொல்லப்படுது, நபி அவங்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய கணவன் நபி அவங்களுடன் 12 கதுவாக்களை கலந்துக்கிறாங்க. சிந்தை அஷ்ரத்த கதுவத்தன் வகானத் மஅஹு ஃபீ 6 கதுவாத். கணவன் நபி அவனுக்கு சேர்ந்து 12 கதுவாக்களை கலந்துட்டாரு. அவருடைய மனைவி, அந்த சஹாபியுடைய மனைவி அந்த 12ல இருந்து 6ல கலந்துட்டாங்க. இதுதான் அசலான சுன்னத். இது தவிர மூணாவது சுன்னத் கிடையாது. ஆனா நாங்க மூணாவது தரத்துல பெறுது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மாசம் ஆண்கள்ல போகணும், ஒரு மாசம் பெண்கள்ல போகணும். அசலான அர்த்தம். 12 தடவை நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதுல 6 தடவை பெண்களை கூட்டிட்டு போகணும். ஆனா அந்த அளவுக்கு தரத்துல போய் சேர்றதுக்காக வேண்டி சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா, 2 தடவை நீங்க பெண்கள் ஆண்கள்ல போங்க, 3 தடவை பெண்கள்ல போங்க. 2 தடவை ஆண்கள்ல, 3 தடவை பெண்கள்ல போங்க. எப்படி 2 தடவை ஆண்கள்ல போறது அவசியமோ, 3வது தடவை 3வது மாசம் பெண்கள்ல போறது அவசியம். இது எல்லாத்துக்கும் பொதுவானது. இதுல எந்த விதமான மசூராக்கு இடம்பாடு கிடையாது. 3வது மாசம் வந்ததுக்கு பிறகு வீட்டுல உட்கார்றதுக்கு இடம்பாடு கிடையாதோ அதே போன்று 3வது மாசம் ஆண்கள் திரும்ப போறதுக்கு இடம்பாடு கிடையாது. 3வது மாசம் 2 வேலை. 1வது பெண்களோட தான் போகணும், 2வது 1வது பெண்களோட போகணும். மனைவினா மனைவி, தாயார்னா தாயாரு, அல்லது கல்யாணம் முடிச்ச மகள், கல்யாணம் முடிச்ச சகோதரி, அல்லது உங்களுடைய குப்பிமா, அல்லது காலம்மா, அல்லது தாதி, நானி, அவங்களோட தான் இருக்கும். 2வது என்ன பண்ணிட்டோம்னா, அந்த 3வது நாள் 3வது மாசம் 3 நாள் பெண்களோட போகக்கூடிய நேரத்துல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய வாலிப பெண்களே தன்னுடன் அழைச்சிட்டு போகணும். 2 வாலிப பெண்களுக்குன்னா 2 பேரும் போவாங்க. 3 நாளுக்காண்டி 10 நாளுக்காண்டி அப்படின்னு சொன்னா ஒரு பெண் பண்ணிக்கணும், ஒரு பெண் பண்ணி போவோம். வீட்டுக்கு போறதுக்கு அனுமதினா கிடையாது. பொதுவா இந்தியா மக்கள் என்ன நினைச்சாங்க, தமிழ்நாடு மக்களே 3 நாள் 10 நாள் வாலிப பெண்கள் கூட்டிட்டு போறதுக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் என்ன எடுத்துக்கிறாங்க, விட்டுட்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க. அதான் மசூரா நடக்குது. இவர் போறோம், ஆனா இவர் போறதுக்கு பெரிய தடையா இருக்குது. ஏன் பெண்மணி போக முடியாம, ஏன் போக முடியும்னு சொன்னா தன்னுடைய வாலிப பெண்மணி விட்டுட்டு போறோம். அப்ப எல்லாரும் மசூரா செய்யறாங்க, வாலிப பெண்களை விட்டுட்டு போகணும், விட்டு போறதுக்காக வீடு தலாவுங்க, வீடு தருங்க, வீடு கழுங்க, எல்லாரும் இஸ்திகாரா செய்யறாங்க, மசூரா செய்யறாங்க. வீடு கிடைச்சிட்டு அந்த வாலிப பெண்ணை விட்டுட்டு போறதுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் இல்ல அப்படின்னா வாலிப பெண்ணை விட்டாச்சு, மனைவியை விட்டாச்சு, இவரு கௌபி கிடைச்சா போறாரு, 2 விற்க போறாங்க. இதுதான் நமக்கு புரியல சொல்றேன். இதுதான் உதவி சொல்லப்படல. நீங்க வாலிப பெண்களை விட்டுட்டு போங்க, 10 வயசுக்கு கீழேனா விட்டுட்டு போங்க, பரவாயில்ல. 10 வயசுக்கு மேலேயா அப்படின்னு சொன்னா 3 நாள் கம்பல்சரி. 3வது மாசம் போய்தான் ஆகணும், வருஷத்துல 10 நாள் போய்தான் ஆகணும். 10 வயசுக்கு பிறகு அந்த வாலிப பெண்மணியை நீங்க தன்னுடன் நீங்க 3 நாளும் 10 நாள் அழைச்சு போக ஆரம்பிச்சீங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப 20-22 வயசு ஆகக்கூடிய நேரத்துல, அந்த கல்யாண பருவ காலம் வரக்கூடிய அந்த நேரத்துல அந்த வாலிப பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 40 தடவை 3 நாள் முடிச்ச மாதிரியும் 10 தடவை 10 நாள் முடிச்ச மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கணும். அது தன்னுடைய தீன் இஸ்திகாமத்து, பரதாவுடைய வாழ்க்கையில இஸ்திகாமத்து இருப்பதுக்கு பெரிய காரணம். ஒவ்வொரு வாலிப பெண்மணி கல்யாணத்துக்கு முன்னாடி 40 தடவை 3 நாள் முடிச்சது. இதுதான் அந்த கடைசிபட்சமான கோர்ஸ், ஒரு சிலபஸ். தன்னுடைய ஈமான பழகிறதுக்கு, தன்னுடைய தொழிலை பழகிறதுக்கு, சுத்த ஒட்டத்தை விலகி கொள்றதுக்கு, அப்புறம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அறிஞ்சு தெரிஞ்சு சுன்னத்தான வாழ்க்கை அமைச்சு வாழ்றதுக்கு இதுதான் கடைசிபட்சமான சிலபஸ். 10 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ளார 3 தடவை 40 தடவை 3 நாள் போயிடணும். அப்புறம் 10 தடவை 10 நாள் முடிச்சு ஆனா விட்டுட்டு போக. அதனால பரிபூர்ணமான ஜமாத் எது? 3 நாள் ஜமாத்துல பரிபூர்ணமான ஜமாத் எது அப்படின்னு சொன்னா, அதுல 6 ஜோடி இருக்கிறாங்க, 7 பெண்கள் இருக்கிறாங்க. இது பரிபூர்ணமான ஜமாத்துக்கு பரிபூர்ணமான அர்த்தம் கிடையாது. 6 ஜோடி 7 பெண்மணிகள், இது மாறா. இதுல பரிபூர்ணமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 6 ஜோடி 7 பெண்மணிகள்ல 2 கல்யாணம் முடிக்காத இருக்கணும். இதுதான் பரிபூர்ணமான ஜமாத். இது நல்லா நோட் பண்ணிக்கங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. நீங்க தேடி அலசி ஆராய்ச்சி வலை போட்டு தேடி பிடிச்சி அப்படிப்பட்ட ஜோடி சேர்க்கணும் நீங்க ஜமாத்து. புரியல சொல்றோம். இப்ப நாங்க வளர்ச்சி ஆராய்ச்சி தேடி பிடிச்சி அப்படிப்பட்ட ஜோடி விட்டுட்டு போறோம்.
நீங்க தேடி பிடிச்சி அப்படிப்பட்ட ஜோடியை போடுங்க. 2 ஜோடி போடுங்க. 2 ஜோடிக்கு ஒவ்வொரு பெண்மணி இருக்கணும், அல்லது ஒரு ஜோடிக்கு 2 பெண்மணி இருக்கணும். அப்பதான் அந்த ஜமாத்து கம்ப்ளீட்டான ஜமாத். ஒவ்வொரு ஜமாத்துடைய காரணமாக்கி நீங்க 2 வாலிப பெண்களை 3 நாள் முடிக்க வைக்கணும். 10 நாள் ஜமாத்து போடுங்கன்னா அந்த 10 நாள் ஜமாத்துல கம்பல்சரி 2 வாலிப பெண்மணி முடிக்கணும். ரொம்ப சராசரியா இருக்கும். ஒரு பள்ளியிலிருந்து 4 ஜமாத்து போகுதா, 3 நாள் ஜமாத் 4 ஜமாத், அப்ப 3 ஜமாத் ஆண்கள், 1 ஜமாத் பெண்கள் ஜமாத். ஒரு ஹல்கால இருந்து 30 ஜமாத் 3 நாளுக்கு மாசத்துல மாதந்தோறும் போறாங்களா, அப்ப 20 ஜமாத் ஆண்கள் ஜமாத், 10 ஜமாத் பெண்கள் ஜமாத். இது சராசரியா நீங்க கொண்டாடும். இப்ப தஷ்கீல் இல்லை, 3 நாள் தஷ்கீலும் இல்லை, வாரத்துல 10 நாள் தஷ்கீலும் கிடையாது, சில்லா தஷ்கீலும் கிடையாது. அதுல சொல்லியிருக்கிறாங்க, நீங்க சராசரியா எடுத்து காட்டுங்க உங்க பள்ளியில, உங்க ஹல்கால, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை ஜோடி 3வது மாசம் கரெக்டா 3 நாள் போறாங்க தன்னுடைய பெண்கள், தன்னுடைய பெண் கூட்டிட்டு அதே பொண்ணு வாலிப பெண்கள் கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல, உங்க ஹல்கால, உங்க ஜில்லால எத்தனை ஜோடிகள் வருஷம் கரெக்டா 10 நாள் கொடுக்கக்கூடியவங்களா மாறிட்டாங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல, உங்க ஜில்லால, உங்க ஹல்கால, உங்க பள்ளியில எத்தனை ஜோடிகள் 3வது வருஷம் பெண்கள் ஜில்லா கரெக்டா போயிட்டு இருக்காங்க. சராசரி எங்களுக்கு வேணும். அந்த அவசரத்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான இதுக்கு நிபந்தனைகள், ஆண்களுடைய நிபந்தனைகள், பெண்களுடைய நிபந்தனைகள் இருக்குது. அது என்ன அடுத்த விஷயம். ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில பெண்கள் ஜமாத்து சாருங்க. பெண்கள் ஜமாத் எந்த அளவுக்கு அதிகமா போகுமோ அந்த அளவுக்கு புதிய வீடுகள் ஜமாத், எந்த அளவுக்கு புதிய வீடுகள் ஜமாத் தங்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தீனுடைய ஒரு பொதுவான சூழ்நிலை வீட்டுகளை உருவாக்கி அந்த பெண்கள் ஆண்களுடைய தீன் வருவதற்கு அவங்களுடைய தீன் பாதுகாக்கப்படுறது பெரிய காரணம். இது இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க இவ்வளவுதான் உழைச்சி பாடுகளுங்க, முயற்சிகள் செய்யுங்க, மசூராக்கள் செய்யுங்க, ஜோடுகள் செய்யுங்க, பெரிய பெரிய பயான்கள் செய்யுங்க. ஆனா இந்த உம்மத்துடைய பெண்கள் இருக்கக்கூடிய வாலிப பெண்களை நீங்க பாதுகாக்க முடியாது. அவங்களுக்கு தீன் ஹயாத்தாக்க முடியாது. மசோரா மட்டும் செஞ்சுட்டு உட்காந்து மசோரா மட்டும் செஞ்சுட்டு இது ரொம்ப அடிப்படையான முக்கியமானது. அப்ப பெண்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி செல்றது, அதே சமயத்துல உலமாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி செல்றது. இது ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு சூழல் உருவாக்கிட்டாங்க. உலமாக்கள் தஸ்கீலே செய்யக்கூடாது. உலமாக்களை தஸ்கீல் செய்யக்கூடாது. இல்ல, உலமாக்களை தஸ்கீல் செய்யணும். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில எங்கிருந்து கிளம்பி அப்ப ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டுக்கு போய் அவங்களுக்கு இல்ம சொல்லி கொடுக்கணும் என்பதற்கான தஸ்கீல், சுன்னத்தான தஸ்கீல். இது மஸ்னூனான மஃபூரூதான தஸ்கீல். மஃபூரூதான தஸ்கீல். உலமாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி செல்வது இல்ம கற்றுக் கொடுப்பதற்காக, இல்ம போதிப்பதற்காக. எதுக்கான தஸ்கீல்? எதுக்கான ஜமாத் உருவாக்குறது அவங்க வேண்டிய ஜமாத் உருவாக்கிட்டாங்க. எந்த ஆலிமும் இல்லை, எந்த காரியமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிம் காரி போட்டு தான் அனுப்புவாங்க. ஜமாத்தை ரெடி பண்ணாங்க, ஜமாத் போகாம உட்கார்ந்துட்டு இருக்குது. ஏன் போகல? இதுல யாருக்கும் அமீர்சி முடிவு செய்யப்படல. ஆலிம் காரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சு எல்லாரும் கேட்கறாங்க, யாருக்கு சூரா நல்லா தெரியும், அதாவது ஒரு ஆலிம் ஒரு காரியம் முடிவு செஞ்சு அமீர் அனுப்பி. இவ்வளவு பெரிய சுன்னது இன்னைக்கு ஆச்சரியமா இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜமாத்துல வெளிக்கிழமை போறாங்க, அதுல உருது நல்லா படிக்க தெரியும், தமிழ் நல்லா படிக்க தெரியும், முதாக்கரா பயான் தெரியும். இது கம்ப்ளீட்டான ஜமாத். அதுல ஒரு ஆலிம் கூட இல்லை, ஆனா அதை பத்தி கவலை கிடையாது. அறக்குறையான ஜமாத். ஆலிம் இல்லாம எப்படிதான் ஜமாத் போது, நீங்க எப்படிதான் நீங்க சைக்கிள் இருக்கீங்க தெரியும். ஆலிம் இல்லாம எப்படிதான் நீங்க போறீங்க? அல்லாஹ்வுடைய பாதையில போய் எப்படிதான் நீங்க தீனை கத்துக்க போறீங்க? ஆலிம் இல்லாம, காரி இல்லாம. உங்களோட காரியம் இருக்காங்க, ஆலிம் இருக்கிறாங்க. உங்க ஜமாத்துல உலமாக்கள் இல்லாம இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? நீங்க உலமாக்களை சந்திக்கணும் தேவையில்லை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் உங்க ஜமாத்த ஆலிம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு உலமாக்கள் தேவையில்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. டாக்டர் தேவை, உங்களுக்கு இன்ஜினியர் தேவை, அப்புறம் கார்பெண்டர் தேவை, எல்லாமே தேவை. உலமாக்கள் தான் தேவையே கிடையாது. இதுதான் இதுக்கு அழகான ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம். இல்லை இஸ்திகனா என்ற போதும் என்ற மனப்பான்மை தேவையில்லை. இது இல்ம விட்டு தூரமா இருக்கிறதுக்குரிய அடையாளம். உலமாக்கள் இல்ல உங்க ஜமாத்துல சொன்னா அப்ப உலமாக்கள் இல்ல அப்படின்னு நடக்கும். அப்ப உலமாக்கள் தேவையில்லை, உலமாக்கள் சுமந்தக்கூடிய அந்த இல்மு எங்களுக்கு தேவையில்லை நடக்கும். இதுதான் அடையாளம். बेतलबी की अलामत, इल्म और उलमा से इस्तिगना की अलामत. ஜமாத்தா போது உலமாக்களை கேட்டா நாங்க தஸ்கீல் பண்ணோம். என்ன தஸ்கீல் பண்ணி? நீங்க தஸ்கீல் பண்ணிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்திருப்பாங்க. நீங்க தஸ்கீலே பண்ணீங்க. ஏன் உசூல் நீங்க முடிவு பண்ணி உலமாக்கள் தஸ்கீல் செய்யக்கூடாது? உலமாக்கள் தஸ்கீல் சுன்னத் என்ன? நீங்க எங்களுக்கு இல்ம சொல்லி கொடுக்குறேன்னு என் கூட்டிட்டு போறோம். எந்த ஊருக்கு போறோமோ அங்குள்ள மக்களுக்கு இல்ம சொல்லி கொடுக்கறதுக்காக தஸ்கீல். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உலமாக்களை தஸ்கீல் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. மக்கள் கேட்டுக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு உடனே அந்த வேண்டப்பட்ட அந்த தக்காத வந்த ஊர்களுக்கு, நாடுகளுக்கு உலமாக்களை பொறுக்கெடுத்து தஸ்கீல். அதனால யூசுராம் பின்னாடி ஒரு உண்மான், ஒரு தலைமை கொண்டு இர்சால் சஹாபத்தில் தான் தாலீம் என்ற ஒரு தலைமையுமே கொண்டு வந்துட்டாங்க. உலமாக்களை
நாடு நாடாக இல்ம போதிச்சு கற்றுக் கொடுப்பதற்கான வழி அனுப்பி வைக்கிறது என்பதா ஒரு தலைமை கொண்டு. அதுல ஒரு சாமி போறாங்க 10 வருஷத்துக்காண்டி, இன்னொரு சாமி 5 வருஷத்துக்காண்டி, இன்னொரு சாமி 6 மாசத்துக்காண்டி அங்க போய் எல்ம சொல்லி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க உள்ள மக்கள் எல்ம கத்துக்கிட்டு பிறகு உள்ள மக்கள் திரும்பி வராங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா சொல்லி கொடுத்துக்கிட்டே தன்னுடைய கபர்களை அங்க அமைச்சுக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? தன்னுடைய கபர்களை அங்க அமைச்சுக்கிறாங்க. அதனால என்கிட்ட முக்கியமான தஸ்கீல், உயர்ந்த தரமான தஸ்கீல் உலமாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையை வெளிக்கிழமை சொல்லுங்க. அப்புறம் தன்னுடைய கண்ணால பார்க்கிறது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நோய்கள் இருக்குது, ஆன்மீக நோய் இருக்குது, மடைமைத்தனம், ஜஹாலத்து இருக்குதால் அதை கண்ணால பார்க்கணும். பார்த்தாதான் எங்கிட்ட சரியான ஒரு உணர்ச்சி, சரியான ஒரு கவலை வரும். நாங்க வெறும் கேள்விப்பட்டோம், இது கவலை வர்றதுக்கு உணர்ச்சி வர்றதுக்கு காரணம் கிடையாது. இது கொண்டு நாங்க எங்கள்கிட்ட அந்த கவலை வராது. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொல்றேன், நீங்க இங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு பின்னாடி இந்த பனு இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? கண்டுகுட்டியை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா அந்த கவலை வரல. கண்ணால பார்த்த உடனே கவலை வந்து, கோபம் வந்து, ஆக்ரோஷம் வந்து தன்னுடைய சகோதரர் ஹாரூனுடைய தலை முடி பிடிச்சிருக்கிறார். ஏன் அதிகம் வரல? அப்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அந்த கைப்பியத் என்ற அந்த உணர்ச்சி வந்துச்சு, அது வந்து அதை பார்த்ததுங்கிறதா வந்துச்சு. அந்த கைப்பியத்தை உண்டாக்கணும். அதுக்காண்டி அல்லாட பார்த்து உலமாக்கள் போங்கன்னு நாங்க சொல்றோம். நீ கண்ணால பாருங்க உம்மத்துடைய ஹாலாத் என்னன்னு பாருங்க, நீ கண்ணால பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதா, வீடு வீடா ஊரா மக்கள் உறுதலாயிட்டு. அதனால இது ரொம்ப முக்கியமான பொருள். உலமாக்கள்னால முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம். அப்புறம் உலமாக்கள் 2 மாசம் நிஜாமுத்தீன்ல வந்து என்னென்ன செய்யணும்? அரபுகளுக்கு தர்ஜுமா செய்யணும். 1வது வேலை. 2வது அரபு ஹலகாக்கள் எடுக்கணும். 3வது அரபுகளுடைய இஹ்திலாத் செய்யணும். 4வது அரபு ஜமாத்துடன் சேர்ந்து தஷ்கீல்ல போய் அவங்களுக்கு தாவத் என்ற முழு தஸ்தூரை சொல்லிக் கொடுக்கணும். 5வது அங்க உள்ள இன்னும் எத்தனை தாலீமுடைய ஹல்காக்கள் இருக்குது, அந்த பொறுப்புகள் எடுக்கணும். 6வது அங்க உள்ள உலமாக்கள் நாங்க கண்காணிக்கணும். முதல் வருஷத்துல உள்ள உலமாக்கள், 2வது வருஷத்துல உலமாக்களை நாங்க கண்காணிச்சு அவன் தர்பியத்தை நாங்க செய்யறோம். 7வது அப்படின்னு சொன்னா இந்தியா லெவல்ல ஏதாவது தக்காதா வந்துருச்சு சொன்னா அதுக்கு போற தயாரா இருக்கணும். 8வது முழு உலக ரீதியில ஏதாவது தக்காதா வந்துருச்சுன்னா பாஸ்போர்ட்டோட பணத்தோட ரெடியா இருக்கணும். திடீர்னு ஏதாவது நாட்டுக்கு போகணும்னு சொன்னா அந்த ஜமாத்துல நாங்களும் சேர்ந்து போகணும். 9வது அங்க இருந்து அங்குள்ள பயான்களை கேட்டு அந்த பயான்களின் மூலியமாக வேறுடைய சரியான தரம் என்ன அது வேணுங்கிறது. 10வது அந்த பயான சொல்லக்கூடிய உசூல், அந்த உசூலுக்கு சொல்லப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை விளங்கி அதை நல்ல முறையில விளங்கி உம்மத்துக்கு எத்தி வைக்கிறது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு 2 மாசத்துக்கு. வெறும் 2 மாசம் கொடுங்கன்னு சொன்னா நாங்க நினைக்கிறோம் அங்க வெறும் பியாஸ்டி மாற்று காட்டினீங்க குலாரி ஒழுங்கா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு. இதெல்லாம் கிடையாது. இவ்வளோ வேலைகள் இருக்குது அங்க வந்த. இப்ப நாடா மக்கள் வராங்க, அதுல உலமாக்கள் தாங்கன்னு கேட்கறாங்க. எங்கள்ட்ட உலமாக்கள் இங்க நாங்க உட்காந்துருக்கிறோம். உலமாக்கள் சொன்னாங்க எங்களுக்கு வேலையை தர மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டு. அங்க நான் கேட்கிறோம் எங்களுக்கு வேலை இருக்குது, உலமாக்கள் இல்ல, இங்க உலமாக்கள் நாங்கெல்லாம் நிறைய உட்காந்து எங்களுக்கு வேலை தாங்கன்னு கேட்டுக்கிட்டு. நீங்க அங்க வாங்க, அங்க வேலை இருக்குது. இத்தனை பேர் வந்தாலும் 2 மாசத்துக்கு இல்ல, இந்த 2 மாசத்துல 2 மாசத்துக்கு இவ்வளவு உலமாக்கள் 2 மாசத்துக்கு இப்ப வந்துட்டா கூட அவங்களோட தக்காதங்கள் பூர்த்தியாது. 12 மாசம் பயங்கரமான தக்காதாங்க போயிட்டு 2 மாசம் தரத்துல எல்லா உலமாக்கள் வரும். ரொம்ப முக்கியமான தக்காதம், ரொம்ப அடிபட்டு போய் கிடக்குது இந்த தக்காதம். ரொம்ப சேதத்திற்குரிய விஷயம் இது. உலமாக்கள் 2 மாசம் நிதாமத்தில் வராம இருக்கு. அதே போல பொறுப்புதாரிக்கு 2 மாசம் நிதாம் வராம இருக்கிறது. குறைஞ்சபட்சம் சில்லாவது எடுத்துட்டு வரணும். இப்ப போன வருஷம் எத்தனை உலமாக்கள் வருஷம் முடிச்சாங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 40 பேரு போன வருஷம் என்ன செஞ்சிருப்பாங்க? வருஷம் முடிச்சிருப்பாங்க. இப்ப அதுல இருந்து இந்த வருஷம் ரமதானு அதுக்கு முன்னாடி பின்னாடி எத்தனை பேர் சில்லா போனாங்க? சில்லாக்கு பாதி பேர் போனாங்க, பாதி பேர் போல. அதே பெரிய பலகீனமே. அப்புறம் யாரெல்லாம் போனாங்களோ அதுல ஒண்ணு எல்லாருமே நிஜாமுதீன் இருக்கணும், அல்லது பாதி தன்னுடைய ஊர்ல கொடுத்து பாதி நிஜாமுதீன். பார்த்தா 1-2 பேர் தான் நிஜாமுதீன் இருக்க, மற்றவங்களாம் வரல. இது பெரிய பலகீனமான விஷயம், நஷ்டத்திற்குரிய விஷயம். இது வேலையை விட்டு தூரமானது பெரிய காரணம் இருக்கு. உலகத்திலிருந்து வரக்கூடிய தக்காதாக நாங்க மதிக்கலன்னு அர்த்தம். உலகத்திலிருந்து வரக்கூடிய மெஹமான்கள், விருந்தாளிகளை நாங்க மதிக்கவே இல்லை, அவமதிச்சிட்டோம். அவங்களுடைய தேவைகள் நாங்க பூர்த்தி செய்யல. அந்த பெரிய குற்றம் எங்க மேல வந்து செய்யும். ஆனா இதுக்கு இடம்பாடே கிடையாது. நாங்க சில்லாவை விட்டுட்டு குறைஞ்சபட்சம் தெரிஞ்சா வருஷம் முடிச்ச உலமாக்கள் தன்னுடைய என்ன செய்யணும்? வருஷத்துடைய சில்லா கிளம்பி போயிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் தெரிஞ்சா 2 மாசம் நிதாமதும் போயிடும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு ஜமாத்திலும் உலமாக்கள் இருக்கணும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு ஜமாத்துல என்ன செய்யணும்? உலமாக்கள் கட்டாயம். வெளிநாட்டு ஜமாத்து உலமாக்கள் எல்லாம் அமைக்கவே கூடாது. உலமாக்கள் ஆர்வத்தோட கிளம்பி போகணும். ஜமாத்தை என்ன செய்யணும்? ஆர்வத்தோட உலமாக்கள் தன் ஜமாத்தை கிளம்பி நிதாமதியில 1 மாசம் நுஸ்ரத்து கூட வர வேண்டியது. உலமாக்கள் அரபி தெரிஞ்ச பெண்கள் கூட்டிக்கிட்டு இந்த உலமாக்கள் 1 மாசம் நுஸ்ரத்துக்கு வரணும். என்ன செய்யணும்? ஏன் அரபு பெண்கள் நிறைய வந்துருச்சுக்கிறாங்க.
வந்த பெண்கள் ஒவ்வொரு மாசம் அழுத வண்ணமா போயிடுறாங்க. ஒரு மாசம் வரைக்கும் எங்களுக்கு யாருமே அரபியில கைப்ப ஆடு என்பதா பேசுறதுக்கு கேட்கறது கூட இல்லை, அழுதுகிட்டே போயிட்டாங்க பெண்கள். யாரும் பதில் சொல்றது சொல்லுங்க. வேலை பழகதான் வந்திருக்காங்க, காசு கேட்கல, சல்லி கேட்கல, ஒண்ணுமே கேட்கல, வேலை பழகிறதுக்கு வந்திருக்கிறாங்க. வந்து எங்களுக்கு 100 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எங்க நாட்டை வந்து சொல்லி கொடுங்க, அது கூட சொல்ல. நாங்க வந்துட்டோம், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உங்க நாட்டுக்கு வந்துட்டோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்க உங்களுக்கு தெரியாது. நாடு நாள் மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தீனுக்காக இழிவுக்காக வந்த நாடு மக்களுக்கு நாங்க ஒரு மாசம் இருந்து தரபியத்துக்கான நாங்க ஒதுக்க முடியாது. எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் இது. அல்லாஹ்வின் புறத்தில் கொடுக்கப்பட்ட பெரிய நியமத்தை நாங்க அவமதிச்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த நியமத்தை நாங்க மதிக்கல, நன்றி செலுத்து. இதுதான் நன்றி. வரக்கூடிய மக்களுக்கு நாங்க நேரத்தை கொடுத்து ஒதுக்கி அவங்களோட சஃபர்ல போய் அல்லாஹ்வுடைய பாதையில போய் அவங்களுக்கு முழு வேலை சொல்லி கொடுக்கறது தான் பெரிய நன்றி. ஒவ்வொரு நியமத்துடைய நன்றி வேறுபட்டது. எப்படி நியமத்தோ அப்படிதான் நன்றி. வந்துட்டாங்க, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நீ கபூல் செய்வானா, அல்லாஹ் நான் உனக்கு நன்றி செலுத்துறேன். வந்து ஜமாத் உட்கார்ந்துட்டு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க, நீங்க உட்காந்து மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்து. இதெல்லாம் நன்றி கிடையாது, இது நன்றி கிடையாது. நீங்க வரணும். அந்த ஆண்கள் ஜமாத் அரபுகள் வராங்க, அதே போன்று பெண்கள் அரபுகள் வராங்க. அப்ப நாங்க மசூராத்ல நுஸ்ரத் வந்து அங்க நுஸ்ரத் செய்யறது. ஆண்கள் வந்துட்டாங்கன்னா 2 மாசம் மரத்துல கொடுத்து அவன் நாங்க என்ன செய்யறது, ஜமாத்ல போய் நாங்க நுஸ்ரத் செய்யறது. முக்கியமான பொறுப்பு. அதே போன்று அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை இந்த பழைய ஜோர் நடந்து அல்ல 2வது வருஷத்துடைய ஜமாத்துகள் 8-10 முடிவு செய்யப்பட்டிருக்கு. 3வது வருஷத்துடைய ஜமாத்து முடிவு செய்யப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 200 ஜமாத்துகள் 2வது வருஷம் கிளம்பி போயிட்டாங்க. எத்தனை ஜமாத்து போய் அதுல கிட்டத்தட்ட 150 ஜமாத்து திரும்பி வந்துட்டாங்க. அதுல இந்தியா ஜமாத்து இருக்கு, பல நாட்டு மக்கள் ஜமாத்து இருக்கிறாங்க. ஒரு சின்ன நாடு தாய்லாந்து நாடு, அந்த நாட்டுல இருந்து ஒரு நேரத்துல 8 பேப்பர் வருது. 8 பேப்பர். எந்த பேப்பர்? ஜமாத்துடைய பேப்பர். எந்த ஜமாத்து? உலமாக்கள். எந்த ஜமாத்து? உலமாக்கள். 2வது வருஷத்துக்கான 8 பேப்பர் ஒரு நேரத்துல. சின்ன நாட்டு தாய்லாந்து. தாய்லாந்து இங்க உள்ள பெரிய டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் இருக்கும், கோயம்புத்தூர் லெவலில் இருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து எத்தனை ஜமாத்து வந்துருச்சு 2வது வருஷத்துக்கு நினைச்சு பாருங்க. அவ்வளோ சின்ன சின்ன நாடுகள்ல இருந்து 8 பேப்பர் ஒரு நேரத்தில் வரும். ரொம்ப கவலைக்குரிய விஷயம். மக்கள் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க முன்னேறிட்டு இருக்கிறாங்க. நாங்க இஸ்திகனாவோட இருக்கிறது பெரிய அபாயத்துக்குரிய விஷயம். அதே போன்று ஒவ்வொரு சாத்தி வருஷம் 4 மாசம், அதுல ஒரு வருஷம் தன்னுடைய ஊர்ல, தன்னுடைய பலகீனமான தன்னுடைய மாநிலத்துல பலகீனமான டிஸ்ட்ரிக்ட், பலகீனமான ஊர்ல போய் கொடுக்கறது 4 மாசம். அடுத்தது அடுத்த வருஷம் 4 மாசம் இருக்கிறது இந்தியால அடுத்த பலகீனமான ஸ்டேட்ல போய் கொடுக்கறது. 3வது வருஷம் இருக்கிறது அதிகமான செலவு எடுத்துக்கிட்டு 5 மாசம் வெளிநாடு. 3வது வருஷம் எங்க போறது? வெளிநாடு. இது ரொம்ப தெளிவான விஷயம், எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே போன்று இவங்களுடைய முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பலகீனமான பகுதிகளில் போய் உழைப்பு செய்யறது. சொன்னாங்க 3 விஷயத்தை நாங்க கட்டுப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் பலகீனமான பகுதியில் வேலை செஞ்சிருக்காங்க. 1 தினந்தோறும் 8-10 மணி நேரம் ஒதுக்கிறது, 2வது வருஷம் பேரா செஞ்சுக்கிறது, மாசத்துல 10 நாள் கொடுக்கிறது. இந்த 3 வேலை செய்வதன் காரணமாக ஒரு பல்லாளசின் பலகீனமான பள்ளி அதை ஹயாத்தாக்கினா, அதே போன்று என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, அடுத்த முகல்லா நீங்க ஹயாத்தாக்கலாம், 3 நாள் கொண்டு என்ன செய்யலாம், 10 நாள் கொண்டு நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஹயாத்தாக்கலாம். அதனால ரொம்ப முக்கியமான பொருள். பலகீனமான பகுதிகளை ஜமாத் அனுப்பி வைக்கிறேன். பலகீனமான பகுதிகளை என்ன செய்யறது, ஜமாத்தை நாங்க அனுப்பி வைக்கிறேன். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பலகீனமான பகுதியை நாங்க போய் பார்த்துட்டு வர்றது. 2வது பலகீனமான பகுதியில சாத்திகள் எங்கன்றது தகாத வைக்கிறது. எங்கள்கிட்ட பலகீனம் இருக்குது, ஜமாத்தே இல்லை, நீங்க கூட ஜமாத் எடுத்துருவாங்க. இது 2 உசூல். 3வது ஸ்ட்ராங்கான ஜமாத் அனுப்பி வைக்கிறது. 4வது அதிகமான நேரத்தை எடுத்து அந்த ஜமாத் அல்லாஹ்வுடைய பாதையில 4 மாசம் போறது. 5வது அதிகமான செலவு எடுத்துட்டு போறது. என்ன செலவு? 4 மாசத்துக்கு ஒரு 50,000 செலவு எடுத்துட்டு போகணும், 40,000 செலவு, 10,000 எடுத்துட்டு போகணும், 3,000 எடுத்துட்டு போறாங்க 4 மாசத்துக்கு. மஸ்தூராத்துடைய ஜமாத்துடைய நிலைமை அப்படிதான். சில்லா ஜமாத் மஸ்தூராத்துக்கு இப்ப நீங்க அனுப்பக்கூடிய பேப்பர்கள் என்ன எழுதப்பட்டு 3,000 ரூபாய். அந்த காலம் முடிஞ்சு போச்சு. 3,000 ரூபாய் எடுத்துட்டு நீங்க 3 நாள் மஸ்தூராத்துக்கு போகணும், ஆண்கள் 3 நாள் போகணும். 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 10 நாள் மஸ்தூராத் ஜமாத்த போகணும். நல்லா நோட் பண்ணிக்கீங்க. நீங்க அவ்வளவு தேவைகள் இருக்குது. நேரத்தை கொடுத்தது எவ்வளவு அவசியமோ அதை விட அதிகமான அவசியம் காசு செலவு பண்றது. அதனாலதான் ஜிஹாத் பில் மால ஜிஹாத் பில் நஃப்ஸ் மீது முகத்தம் படுத்தி முற்படுத்தி சொல்லப்பட்டது. பொருளை செலவழிக்கக்கூடியவங்க, காசு பணத்தை செலவழிக்கக்கூடியவங்க தீனுக்கு அடி என்பது அல்லாஹ் தஆலா முற்படுத்தி சொல்லுகிறார். சில்லா போகும் பொழுது ஒரு 20-30,000 ரூபாய் எழுதி அனுப்ப நிதாம் வந்து எத்தனாயிரம் ரூபாய், அல்லது பிளாங்க் செக் மாதிரி ஹஸ்பே தகாதா தேவைக்கு ஏற்ப நாங்க செலவழிக்க தயார் அப்படின்னு எழுதி பேப்பர் பிளாங்கா அனுப்பி விடுங்க. பிளாங்க் செக் மாதிரி நிதாமதுக்காரங்க ஃபிகர் போடுவாங்க. வெளிநாட்டுடைய ஜமாத் ஆண்கள் பெண்கள் 1 லட்சத்துல இருந்து மார்க்கெட் ரேட்டே 1 லட்சத்துக்கு மேல தான். இதுல வந்து 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய், 60 ரூபாய். இது நல்லது. கல்யாணம் நடக்குதா,
அது வேலை செய்யக்கூடிய சாத்தனுடைய வீட்டிலே கல்யாணம் இருக்கு. 30,000 ரூபாய், 30 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய். அப்படி யூதர்கள் நசாராக்களுடைய அவ்வளோ அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய அத்தனை முறைப்பாடுகள், அத்தனை அவருடைய சடங்கு சம்பிரதாயங்களை பூர்த்தி செய்வதற்காண்டி 30-40 லட்சம் ரூபாய் நாங்கள் செலவழிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தீன் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குது. நபியோட சுன்னத்தை ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதுக்காக வேண்டி 3000 ரூபாய் கூட 300 ரூபாய் 3 நாளுக்காண்டி, அப்புறம் 10 நாளுக்காண்டி ஒரு 1000 ரூபாய், அப்புறம் சில்லாக்காண்டி 3000 ரூபாய் 4000 ரூபாய். எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம் என்று நினைச்சு பாருங்க. எப்படி நீங்க கல்யாணம் நடத்துற உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க என்ன செய்றீங்க? கடன் வாங்கி என்ன செய்றீங்க? கல்யாணம் செய்றீங்க. அதே போன்று ஒரு தரையாவது வாழ்க்கை ஒரு சில்லாவோ 4 மாசமோ அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்க பேங்க் பேலன்ஸே அழிஞ்சி ஒளிஞ்சி காலியாகிற அளவுக்கு ஒரு தரையாவது செலவு பண்ணுங்க. தயவுசெய்து அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க பொருளை செலவழிக்காத வரைக்கும் ஒரு சுன்னத்து கூட ஹயாத்தாக, ஒரு சுன்னத்துடைய மகிமை மகத்துவம் கூட எங்களுடைய உள்ளத்துல வராது. நீங்க காசு பொருளை செலவழிக்காத வரைக்கும். காசு பொருளை செலவழிக்கிறது இல்லை. அதனால கிராமங்களுக்கு போறது இல்லை. நீங்க மாவோருக்கு மட்டும் போறது, எங்க நல்ல சாப்பாடு போடுறாங்க, நல்ல வரவழைப்பு இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது, நல்ல இஸ்திக்பால் இருக்குது, அங்க மட்டுமே போறது ஜமாத் இருக்குது. வரவேற்பு, வரவழைப்பு, நல்ல வரவேற்பு, நல்ல இஸ்திக்பால், நல்ல மாஹோல், நல்ல அழகான டைட்டில் போடுகிறது. என்ன போடும்? வெளிநாட்டு ஜமாத் தஸ்கீல் பண்ணுவான். உங்களுக்கு அங்க வெளிநாட்டு ஜமாத் போய் தஸ்கீல் பண்றதை விட எங்க களிமா கூட இல்லாம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அங்க போய் மக்கள் களிமா சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்காக வேண்டி ஒரு வேலையில 40-50 பேருக்கு சாப்பாடு போடுறது, 100 பேருக்கு சாப்பாடு போடுறது, காலை மாலை சாப்பாடு போடுறது, இது அதோட ரொம்ப பெரிய பர்ல பெரிய மேலான விஷயம் தான், உயர்தரமான விஷயம். செலவுக்கு தயாரிக்க சாத்தியம். நிஜாமுதீன் ஜமாத் அனுப்புறீங்க, தமிழ்நாடு ஜமாத் நிஜாமுதீனுக்கு தமிழ்நாடு ஜமாத் அனுப்புறீங்க. 4 மாசம் ஜமாத்து, அதுல 2 சின்ன இங்க கொடுத்துட்டாங்க. ஏன் இங்க ஹிதாயத் அதிகமா கிடைக்குதா? நிஜாமுதீன் போனா அங்கெல்லாம் ஒண்ணும் கிடைக்கிறது இல்லையா? இங்கதான் அதிகமான ஹிதாயத்து, இங்கதான் அதிகமான வழிகாட்டல்கள், அங்க அந்த அளவுக்கு கிடையாது. சரி, நிஜாமுதீன் ஒரு மத்தியஸ்தன் சும்மா ஒரு சின்ன ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துருங்க. கடைசி ஒரு கிலோ அல்லது அதிகப்படியா ரொம்ப இறக்கப்பட்ட ஒரு 10 நாள் செலவு என்ன எல்லாத்தையும் இங்கேயே அடித்து முடிச்சிருங்க. அங்க வெறும் 500 ரூபாய் காட்டுங்க. இல்ல நேற்று கூட ஒரு ஜமாத் அனுப்பிட்டு இருந்தாங்க. நாங்க சொன்னோம் ஒரு சில்லா நீங்க கொடுக்கணும் கட்டாயம் 10 நாள் இல்ல. 2வது நீங்க 1500 ரூபாய் எடுக்கிறீங்க, எங்களுக்கு 1500 ரூபாய் ரேட்ல ரூட்டே கிடையாது. நீங்க எங்கேயாவது மார்க்கெட்ல சீப்பா கிடைக்குதுன்னா எங்களுக்கு கொடுக்க நாங்க சொல்லுவோம். எங்கள்கிட்ட ஒரு சில்லாக்கு ரேட் ரூட்டு 3 இருந்து 5000 ரூபாய்னு ஆரம்பிச்சு கண்டு உடனே 5000 ரூபாய் காட்டு. நீ காசு இருக்கு, காசு தான் இருக்கு. ஆனா அல்லாவுடைய பாதை கிளம்பி அல்லாவுடைய பாதை தீன் காணி, அல்லாவுடைய அடியார்கள் மீது தீன் காணி காசு செலவழிக்கக்கூடிய அந்த புரோஜனம், அதனுடைய 70 லட்சம் 7 லட்சம் கொடுக்கப்பட்ட இந்த வாக்களிப்பு மீது நம்பிக்கை இல்லை. அதை பத்தி முதாக்கராவே எங்களுக்கு கிடையாது. யூசுராப்னாலே அதுக்கும் தனி ஒரு உண்மான், தனி ஒரு பாதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஒண்ணு வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தீன் காணி காசு செலவழிக்கிறது, இன்னொன்று அல்லாவுடைய பாதையில கிளம்பி தீன் ஹயாத்தாக்கிறதுக்காண்டி, மக்களுடைய வாழ்க்கையில தீன் ஹயாக்கிறதுக்காண்டி மக்கள் மீது செலவழிக்கிறது. அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தருடைய ஹிதாயத்துக்காக வேண்டி முழு பொருட்காசுகளை கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பார்த்து அவரு கிண்டலா பார்ப்பாரு, கிண்டல் அடிக்கிறாங்க. ஏரியா ஒரு வாலிக்கு ஒரு காட்டறைக்கு வந்து சொல்றாரு, எங்களுக்கு சாப்பாடுல பஞ்சம் வறுமை பசி பட்னி. நபி சொல்றாங்க, இந்த பாருங்க இந்த கனவா இருக்குது, ஆடுகள் நிறைஞ்சு இந்த முழு கனவாய்க்கு ஒரு கொடுத்துருங்க. உடனே அவரு ஏரியா அப்படி இன்னைக்கு நாங்க இவ்வளவு கம்மி செலவு பண்றோம், அது ஏரியா இருக்கு. அங்க நபி அந்த அளவு செலவு பண்றோம். அப்ப அவர் உடனே போய் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்றாரு, தன்னுடைய கவுமுக்கு சொல்றாரு, மக்களே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை ஏற்கங்க, தீன் ஏற்றுக்கங்க. அவர் எந்த அளவுக்கு செலவழிக்கிறார் அப்படின்னா தன் மீது அவரு வறுமை பஞ்சம் வறுமை பத்தி அவர் பயப்படுறதே கிடையாது. சஃப்வான் பின் உமையா அப்படின்றவர் ஹுனைனுடைய போர்ல நபியோட இருக்கிறாங்க. ஹுனைன் வெற்றி அடைந்தது பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணிச்சு இருக்கிறாங்க. இது முழுசா கனவாய்க்குள்ள நடந்திருக்குது. ஆடா இருக்குது, மாடா இருக்குது, ஒட்டகமா இருக்குது, குதிரையா இருக்குது, அவ்வளவு பொருட்காசு. அப்படியே சஃப்வான் பின் உமையா அப்படியே பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அப்படியே பாக்குறாங்க. அப்ப கேட்கறாங்க சஃப்வான் பின் உமையாட்ட, இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சு போயிருக்குது? ஆமா பிடிச்சு போயிருக்கு. என்ன இதெல்லாம் அவனுக்கு தரேன் அப்படின்னு உடனே அங்கே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இவ்வளவு பெரிய கொடைவெள்ள தன்மை இருக்கிறது, இது ஒரு நபியுடைய அடையாளம் தவிர பொய்யானவருடைய அடையாளம் கிடையாது. அப்ப நாங்க பொய்யான வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய பாதையில 3000 செலவு. அப்ப கல்யாணங்கள் வந்து 3 லட்சம் ரூபாய் இல்ல 30 லட்சம் ரூபாய். அப்ப நாங்க பொய்யான தப்லீக் டூப்ளிகேட் தப்லீக் செஞ்சுட்டு இருக்கோம். தப்லீக் வேலை செய்யவே இல்லை. காசு செலவழிக்காதவர்கள், காசு செலவழிக்கூடிய மிசாஜே கிடையாது. எங்களுக்கு 70000 ரூபாய் 80000 வெளிநாட்டு போக கொடுத்தா 70000 ஆச்சரியம். உங்க சென்னையில போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்ஆர்ஐ ஜமாத் வந்தாங்க. ஒரு சென்னையில என்ஆர்ஐ ஜமாத் வந்தாங்க. 25 நாள்ல 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 20 வீட்டுல இருந்து விக்கிரகங்கள் எடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு கவலை கிடையாது.
உலகத்துல எத்தனை சிட்டியோ அதோட பெரிய மோசமான நிலைமை எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு சிட்டி எல்லாத்துக்கும் அதிகமான இருப்பிதாது நடந்த சிட்டி, ஜஹாலத்து நடந்த சிட்டி தான். எல்லா சிட்டியோட நிலைமை ஒரே நிலைமை. நாங்க நினைக்கிற சிட்டினா அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், சிட்டில ஒண்ணு சிட்டில போய் நுழைஞ்சு பாருங்க, நீங்க லட்சக்கணக்கில் நீங்க செலவழிக்கலாம். மஸ்பூத்தான ஜமாத், ஸ்ட்ராங்கான ஜமாத் ஒரு சிட்டில போட்டு ஒவ்வொரு லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு ஜமாத் நீங்க செலவழிச்சு ஒவ்வொரு சில முடிக்க தெரியும். அந்த அளவுக்கு மோசமான நிலைமை இருக்கு. காசு செலவழிச்சு பேசுறது கிடையாது. எவ்வளவு கொடுக்குறேன் ஹாஜியாரு? 3000 ரூபாய். அடுத்த ஒரு 2500 ரூபாய், மூணாவது 1000 ரூபாய். அப்ப அதுக்கு குறைச்சுதான் நீங்க 2000 ரூபாய் போடுவீங்க தவிர இவங்களாவது தஸ்கீல் பண்ணி ஒரு மணி நேரம் பேசுவோமே அல்லாஹ்வுடைய பாதையில காசு செலவழிச்சா எங்களுக்கு என்ன பிரயோஜனம், உம்மத்துக்கு என்ன பிரயோஜனம், அதுக்கு என்ன கொடுப்பான், என்ன பலம், சீரத் என்ன, வரலாறு என்ன, சஹாபா பெருமக்கள் ஒவ்வொரு பாதுகாக்கிறதுக்கு அணி முழு தன்னுடைய பொக்கிஷத்தை செலவழிக்க தயாரா இருந்தாங்க, செலவழிச்சுட்டாங்க. சொல்றது யாருமே அந்த உண்மையே கிடையாது. கிடையாது, பேச்சு கிடையாது. ரொம்ப பலகீனமான விஷயம். வருஷம் 4 மாசம், ஒரு வருஷம் தன்னுடைய மாநிலம், அடுத்த வருஷம் அடுத்த மாநிலம், 3வது வருஷம், அப்புறம் 2 மாசம் நிஜாமுதீன் கம்பல்சரி. அதுல 3 தடவை 4 மாசம் முடிச்சுட்டு வந்தாதான் நாங்க என்ன செய்ய முடியும், வெளிநாட்டு மக்களுடைய சின்னத்துல வச்சு அவங்க இஃப்திலாத் செய்ய வச்சு அவங்க எல்லாரும் பார்த்து நடக்க முடியும். வெளிநாட்டுல வரக்கூடிய மக்கள் ஒருத்தர் வந்து ஊனமுற்ற ஹேண்டிகேப் அவர் வர வந்து 3 தஸ்கீல் போயிட்டு வந்து அழுகிறாரு. என்ன 3 தடவை போனோம், 3 விதமான அமீரோட போனோம், ஆனா யாருமே எங்களுக்கு நிஜாமுதீன் வேலை என்ன, கவலை என்ன, ஃபிக்ர் என்ன, தஸ்தூர் என்ன, சீரத்தன்னு ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா அவங்க சொல்றதா சரியா அல்லது நீங்க மிம்பரத்தை சொல்றது சரியா அப்படின்னு சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு அவர் வந்து எனக்கு வந்து கேட்டுக்கிட்டு. அவர் யாரு அப்படின்னு கேட்டா அவர் 15 தடவை 4 மாசம் முடிச்சவர் அப்படி கவலை இருக்கிறார். எல்லாம் தெரியும். பழைய சார் தாஜுதீன் பாய் ஹேண்டிகேப். மஸ்தூராத் எவ்வளவு போயிருக்கீங்க? வருஷம் 6 மாசம் போகக்கூடிய கருத்து இருக்கிறாங்க. அப்புறம் மசூராத் எவ்வளவு? முதல் மனைவியோட சேர்ந்து 10 ஜில்லா போயிருக்கிறாரு. 2வது மனைவியோட 3 ஜில்லா போயிட்டாரா, 3வது மனைவியோட 3 ஜில்லா போயிட்டாரா. அப்புறம் மாதந்தோறும் நீங்க எவ்வளவு போறீங்க மெதுவா கேட்டோம் நாங்க பயணிக்கிட்டு. அப்ப அவர் சொன்னாரு, நாங்க நிஜாமுதீன்ல இருந்து கேள்விப்பட்டிருக்கிறோம், என்ன வருஷம் மாசம் 10 நாள் போகணும். அந்த 10 நாள் போகக்கூடியவங்கல 7 நாள் ஆண்கள் போகணும், பெண்கள் 3 நாள் போகணும். அப்படிங்கிறது அர்த்தம் என்ன, யாருக்கு எத்தனை மனைவி இருக்குதோ அந்த மனைவி ஒவ்வொரு மாசம் 3 நாள் கூட்டிட்டு போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, அப்படின்னா நாங்க என்ன தரத்தி பண்ணியிருக்கிறோம், முதல் வாரம் ஆண்கள், 2வது வாரம் முதல் மனைவி, 3வது வாரம் 2வது மனைவி, 4வது வாரம் 3வது மனைவி. அதாவது மாசத்துல 10 நாள் கொடுக்கிறோம், 7 நாள் 3 மனைவி, 3 நாள் ஆண்கள். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 50 பேர் இந்த தரத்தில் இருக்கிறோம். இந்த தரத்தில் நாங்க இருக்கிற தப்பா சரியா அப்படின்னு பயந்துட்டு அழுதவண்ணமா கேட்கிறாரு. நீங்க இனிமேல் கேட்கறாங்க, வேலை செஞ்சு தெரியுங்க, நாளைக்கு கியாமத்துல பதில் சொல்லிக்கணும், வேலை செஞ்சு தெரியுங்க. அப்படிப்பட்டவர் யார் கூட்டிட்டு போறா? ஒருத்தர் 2 தடவை 4 மாசம் முடிச்சவர் அவர் கூட்டிட்டு போறாரு. அவ்வளவு ஹை லெவல்ல உள்ளவர். இது வந்து காலேஜ்ல யூனிவர்சிட்டியில உள்ள ஒருத்தவரை சின்ன ஒரு வாத்தியார் 5வது படிக்க அவருக்கு படிக்க வச்சுட்டு இருக்கிறார். எப்படின்னு நினைச்சு பாருங்க. நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு தெரியுமா? 3 மனைவிமார்களும் ஒவ்வொரு மனைவி 2 மாசம் நோம்பு வச்சு 6 மாசம் நோம்பு என்ற அந்த இபாதத்து, அந்த தாவத் இபாதத்துங்கிற தியாகத்துக்கு பிறகு அவர் விசா கிடைச்சு போக நிஜாமுதீன் வந்திருக்கிறார். நாங்க எத்தனை நோம்பு வைக்கிறது நிஜாமுதீன் வரும்னு சொல்லி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மக்கள் எவ்வளவு அருமை விளங்கி, அவருடைய பொறுமதி விளங்கி, கண்ணியத்தோட கௌரவத்தோட வேலை பழகணுன்ற ஆசையோட தியாகத்தோட வந்துட்டு நாங்க என்ன செஞ்சு சொல்றோம் சொல்லு. 3 அமீர் போட்டு அனுப்பியிருக்கிறோம். 3 பேருமே வேலை தெரியாத சாப்பிடும். என்ன தெரியும், 3 தடவை 4 மாசம் கொடுத்துருக்காங்க, வேலை ஒண்ணுமே தெரியாது. ஆனா 2 அமீர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதாவது சரி 2 அமீர் சொல்லி கொடுக்க, ஒரு அமீர் ஒரு சில அளவு வச்சிருக்கோம், 3 அமீருமே 3 சில ஒண்ணு சொல்லிட்டாங்க. கவலைப்படுத்து போறாங்க. இதெல்லாம் யாரு குற்றவாளி சொல்லு நினைச்சுப்பாரு. முழு உலகத்துல இருந்து வராங்க, வாங்க நாங்க தான் போய் தாவத்து கொடுக்குறோம். வந்த பிறகு அவங்க உட்காந்து கெடுத்துட்டு இருக்காங்க. நிஜாமுதீன் இருக்காங்க. நிஜாமுதீன் வர்றது 2 பிரயோஜனம். 1வது வேதத்தை ஃபிக்ர், வேதத்தை கலிமா. நிஜாமுதீன் வந்தா அந்த ஒரே ஃபிக்ர் நாங்க வரும். நிஜாமுதீனோட ஃபிக்ர் எங்களுடைய ஃபிக்ரா வரும். நிஜாமுதீன் பேசக்கூடிய பேச்சு நாங்க பேசுவோம். இதுதான் இஸ்திமாயியத் அசல். 2வது பெரிய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய மாநிலத்துல அந்த வேலை வந்து சேரும், அந்த கவலை வந்து சேரும். எங்க மாநிலத்துடைய சாத்திகள் மர்க்கசியத்தோட வந்து சேர்ந்து அந்த மர்க்கஸ் ஒவ்வொருத்தடையிறதுக்கு, மர்க்கஸ் உடைய பலத்துக்கு நாங்க காரணமா. இது முழு தீன் பலம் அடைகிறதுக்கு பெரிய காரணமா. அதுக்கு மாற்றமா நாங்க வராம விட்டோம் அப்படின்னா, ஒண்ணு வேதத்தை ஒரே பேச்சு ஒரு சிந்தனை அது இல்லாம போய் இஸ்திமாயத்து இல்லாம போயிடும். 2வது பெரிய முசீபத் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க வராம ஊர்ல இருந்துட்டோம், நாட்டுல இருந்துட்டோம் சொன்னா அதனால எங்க மக்கள் வராம போயிடுவாங்க. அதனால மர்க்கசுடைய சக்தி இல்லாம போய் பலகீனம் ஏற்பட்டு தீன பலகீனம் ஏற்படுறது நான் காரணம்.
அதுதான் உமர் யூசுப் முன்னாடி 2 விதமான தலைமை கொண்டிருக்கிறார். ஒரு தலைமை என்ன அப்படின்னா, சிலர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி செல்வது தீன் வளர்றதுக்கும் ஃபித்னாவை ஒழிக்கிறதுக்கும் பெரிய காரணம். இன்னும் சிலர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி செல்றது இருக்கிறதே அது ஃபித்னா உருவாகிறதுக்கு காரணமாகும். 2 தலைமை தனித்தனியா வச்சிருக்கோம். புரியல சொல்லுங்க. ஆயத்துஷாவர் 2 தலைமை. ஃபித்னா இருத்திதாது முர்த்தத் மக்கள் ஆயிட்டு இருக்கிறாங்க, ஃபித்னா உருவாயிட்டு இருக்குது. அப்ப அதை ஒழிக்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி செல்றது அது ஒரு கருத்து. இன்னொன்று இருக்குது, ஃபித்னா இல்ல, இருத்திதா இல்ல, ஒண்ணுமே இல்ல, இஸ்திமாயத்து இருக்குது. ஆனா சிலர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து வெளிக்கிழமை போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அது இஸ்திமாயத்து உடையதற்கு பெரிய காரணம். அப்படிப்பட்டவர்களை உமர் ரலியல்லாஹு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்க மதீனா வந்து வெளியில போகலாம். என்ன பண்ணி வச்சிருந்தாங்க? தடுத்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. நீங்க வெளியில அவங்க சொல்லுவாங்க நல்லாடைய பாதையில் போகும், நல்லாடைய பாதையில் போகும். யார் சொல்றா? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். யார் சொல்றா? ஹஜ்ரத் அலி. யார் சொல்றா? ஹஜ்ரத் ஜுபைர். யார் சொல்றா? ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ். யார் சொல்றா? அப்ப ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க கேட்டுக்குவாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க நபி உங்க காலத்துல செஞ்ச தியாகங்களுக்கு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில கதுவாக்கல்ல போனீங்க, அந்த தியாகத்தை கொண்டு நீங்க சொர்க்கத்துடைய உயர்ந்து இருந்த அந்தஸ்துகளை அடைஞ்சிடலாம், இன்னும் தாண்டி போயிடலாம். இதுக்கு பிறகு இன்னும் நீங்க நன்மைகள் சம்பாதிக்கணும் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா சில சொல்லுவாங்க, நீங்க வந்து வெளியில போகாதீங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஆசைப்படுறேன் நீங்க இனிமேல் துனியாவை பார்க்கக்கூடாது, துனியா உங்களை பார்க்கலாம். வேறெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப வெளியில துனியா மட்டும் தான் இருக்கு. நீங்க போனீங்கன்னா அப்ப நீங்க துனியா ஏறிட்டு பார்ப்பீங்க, அந்த துனியா உங்களை ஏறிட்டு பார்க்கும், நல்ல காசு தள்ளி நல்ல பொருட்காசுகள் வரும், கனிமத் பொருட்கள் வரும், போயிடாது. இன்னொரு பெரிய காரணம் சொல்லுவாங்க, நீங்க மட்டும் இங்கே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நாட்டு மக்கள் எல்லாம், உலக மக்கள் எல்லாம் மர்க்கஸுக்கு வருவாங்க, மதீனா வருவாங்க. அதனால அமீருல் முஃமினீனுடன் ஆழமான தொடர்பு உண்டாகும், மர்க்கஸுக்கு ஆழமான தொடர்பு உண்டாகும். அது தீன் வளர்றதுக்கு, தீன் உறுதி அடைறது காரணமா இருக்கும். அது மாற்றமாக நீங்க மர்க்கஸியத்தை விட்டு போட்டு போறீங்க, தீன் காணி போறீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் அழகின் பாடகாணி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க உள்ள மக்கள் என்ன செய்வாங்க, நாங்க யாரெல்லாம் தேடி நாடி போகணும்னு நினைச்சோமோ அவங்க எங்க ஊருக்கே வந்துட்டாங்களே, இப்ப மதீனா கோவிலுக்கு தேவையில்லை நினைச்சு போட்டு போகாம விட்டாங்கன்னா அதனால அமீருல் முஃமினீனுடன் தொடர்பு பலகீனமாகி, அப்புறம் மர்க்கஸியத்துல இருந்து தொடர்பு பலகீனமாகி, அது இஸ்லாமே பலகீனமாகிறது காரணமாகும் அப்படின்னு சொல்லி போட்டு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. கோவப்படாது. அப்ப இதுல விளைஞ்ச நாங்க நிதாம் போகிறது வர்றது இதனுடைய அசராத்துக்கு வரைக்கும் போய் படும். போகாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது எந்த பழகினதுக்கு காரணம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க ரொம்ப அசாலா, நீங்க சில்லா போங்க, 4 மாசம் போங்க, நீங்க வருஷம் 6 மாசம் போங்க, நீங்க வந்து நடந்த வண்ணமா போங்க, கால்நடையா போங்க, பறந்த வண்ணமா போங்க, முழு உலகத்துக்கு போங்க. ஆனா நிஜாமுதீன் 2 மாசம் வரதுக்கு இது நிகழ் கிடையாது, பகமே கிடையாது. நல்லா நோட் பண்ணி எகிப்தியோட சந்தோஷமான கூட நீங்க மரக்கஸ் பேகம்பூர்ல 2 மாசம் வந்து 4 மாசம் கொடுங்க, 4 மாசம் வெளிநாட்டு கொடுங்க, 4 மாசம் பெண்கள் போங்க, என்னென்னமோ பண்ணிட்டீங்க, முழு வருஷமா வெளியில இருங்க. ஆனா நிஜாமுதீன் 2 மாசம் வரதுக்கு நிஜாமுதீன் காலங்களே வந்துட்டாங்க. எங்க பேகம்பூர் வந்துட்டாங்க, முழு தமிழ்நாடு வருஷம் முழுசா இருக்கிறாங்க. அதுவும் நிஜாமுதீனுக்கு நீங்க வந்து 2 மாசம் கொடுக்கறது பகலவே கிடையாது. நீங்க வரணும், கட்டாயம் வரணும். நீங்க வரல அப்படின்னு சொன்னா உங்களுடைய பின்னாடி ஒரு சமுதாயம் வராது, அவங்க துண்டிச்சு போறது நீங்க தான் காரணம். இந்த பாவம் தான் इसलिए मौलाना सब சொல்லுவாங்க ஆரம்பத்துல, जो यहाँ आएगा वो यहाँ की बात करेगा, जो यहाँ नहीं आएगा वो अपनी बातें करेगा. யார் இங்க வருவாரோ இங்கோல பேச்சு என்ன, உங்களுடைய தனி சொந்த பேச்சு, அதெல்லாம் பாரரசு சீரத்து சரித்திரம் தான் சொல்லப்படும். அவர் வரல அப்படின்னு சொன்னா அவர் தன்னுடைய சொந்த கருத்துக்கள், சொந்த அபிப்பிராயங்கள், சொந்த அனுபவங்கள், தன்னுடைய கராமத்துகள், தன்னுடைய பொன்மொழிகள், தன்னுடைய மல்பூதாட்டுகள் இதை பேசி ஒரு புதிய தாவக்கூடிய ஒரு வேலையை தன்னுடைய ஊர்ல உருவாக்கி வச்சிருக்காரு. அதுதான் அசலான வேலை பண்ணுறாங்க. அதான் என்ன வந்து அசலான வேலை. தன்னுடைய கராமத்துகள், தன்னுடைய கால்முதாரிகள் நிறைந்த ஒரு உழைப்பு பார்த்தீங்கன்னா அது புதிய உழைப்பு கொடுத்துருவாங்க நாட்டு மக்கள், ஊர் மக்கள். அதான் நடந்துச்சு. ஆனால் பாருங்க, நிறைய ஜமாத்துகள் இங்க இருந்து வராங்க. நிஜாமுதீன் வந்த பிறகு அங்குள்ள ரவாண்டி கேட்டுப்போம், நான் இந்த மாதிரி ரவாண்டி கேட்டதுன்னு எங்க இருந்து வரீங்க, திண்டுக்கல்ல வந்துட்டு இருக்கோம், ரவாண்டி கிடைக்கலன்றாங்க. நீங்க பட்டவர்த்தமான பேச போறவங்க ஒளிவு மரவே கிடையாது. தேவசேர் அந்த காது கொடுத்து கேளுங்க, மனசுல பதிவு வச்சுக்கோங்க. நீங்க யாரெல்லாம் இங்க உட்காந்து ரவாண்டி பேசிட்டு இருக்காங்க, அவங்க நிஜாமுதீன் வந்து 2 மாசம் கொடுத்த ரவாண்டி கேட்டு அதை மனப்பாடம் பண்ணல. அந்த ரவாண்டி என்ன பேசுறாங்க, அழுகுறாங்க மக்கள், நாங்க காசு பணத்தை எடுத்து வரோம். ஆனா நிஜாமுதீன் ரவாண்டிக்கும் திண்டுக்கல் ரவாண்டிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம். நீங்க பழையவனா இருக்கு, அதனால நான் பட்டவர்த்தமா போடுறேன் விஷயம். இது அமானிதம், இது பெரிய அமானிதம். 100 ஜமாத்துல 10 ஜமாத்துக்கு நிஜாமுதீன் வருது, 90 ஜமாத்து வேகம் ஒரு போயிட்டு இருக்குது. அவங்க என்ன வாங்கி கட்டிட்டு இருக்கிறாங்க, நீங்க எப்பயாவது கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா?
காரோதார் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மஸ்தூராத்துடைய ரவான் எப்படி பேசிட்டு இருக்கீங்க? மஸ்தூராத்துடைய காரோதார் எப்படி கேட்கணும்? மஸ்தூராத்துடைய வாபஸ் என்ன? ஸ்டூடெண்டோட உழைப்பு என்ன? மதரசாவுடைய உழைப்பு என்ன? இது ரொம்ப பெரிய அமானம். ஒரு உழைப்புல நீங்க பலகீனத்தை ஏற்படுத்துறீங்கன்னா அந்த உழைப்பு சார்பாக, அந்த உழைப்பின் மூலியமா உங்களுக்கு எந்த சாராருக்கு நாங்க தீ நெத்தி வைக்கணுமோ அந்த அந்த சாராருக்கு தீ நெத்தி வைக்க முடியாது. ஆகவே நல்ல நினைச்சு ஒண்ணுமே இல்லை. நீங்க ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்டோட உழைப்பு மட்டும் நீங்க பழகல, அது தெரிஞ்சுக்கல, கேட்டுக்கல, அதோட முக்கியத்துவம் என்ன, மகிமை என்ன, எந்த அளவுக்கு அழுத்தமா ஆணித்தரமா நிஜாமுதீன்ல இருந்து ஒவ்வொரு 3 மாசத்துடைய ஜோட சொல்லப்பட்டு கொண்டிருக்குது, ஒவ்வொரு மாநிலத்துடைய ஜோடு நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை நீங்க கேட்கல. அதனால நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுடைய மாநிலத்துல அந்த ஸ்டூடெண்டோட உழைப்புக்கு என்ன முக்கியத்துவம் மகத்துவம் கொடுக்கணும், கொடுக்காததுனால எத்தனை வாலிபர்கள் முருகதாயிட்டாங்களோ அந்த பாவம். நிறைய பேர் நினைக்கிறாங்க மதரசாவுடைய உழைப்பு பத்தி நிறைய சொல்லப்படுது, ஆனா ஸ்டூடெண்டோட உழைப்பு சொல்லப்படுறதில்லை. அப்படி சொல்லி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்க போய் நிதானம் பாருங்க, எவ்வளவு அழுத்தமா அழுத்தமா டெய்லி காலை மாலை சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரொம்ப அடிப்படையான விஷயம். அல்லாஹ்வுடைய பாதை உலமாக்கள் போறது, அதே போன்று பொதுவான சாத்திகள் 6 மாசம் 4 மாசம், நிதானம் 2 மாசம், அதே போன்று மஸ்தூராத் அல்லாஹ்வுடைய பாதை வழிக்கிறது செல்றது, அதே போன்று ஸ்டூடெண்ட்டுகள் அல்லாஹ்வுடைய பாதை வழிக்கிறது, மதரசாவுடைய மாணவர்கள் அல்லாஹ்வுடைய பாதை வழிக்கிறது, எல்லாம் அடிப்படையாக. அதோட செய்தி ஷப்புதாரி, அதோட செய்திதான் மாதாந்திர ஜோடுகள். ஷப்புதாரி மாதாந்திர ஜோடுக்கு பகரமே கிடையாது. ஷப்புதாரி அது ஒரு தனி அமல், வாராந்திர இஸ்திமா. எப்படி நீங்க ஆரம்பத்துல மாதாந்திர ஜோடு இல்லாத காலத்துல எப்படி முக்கியத்துவத்தோட மகத்துவத்தோட உயிரை விட்டு ஷப்புதாரிக்கு நீங்க போவீங்க. இஷா அசர் இருந்து இஷா வரைக்கும் தன்னுடைய படுக்கை, தன்னுடைய பிஸ்தர், தன்னுடைய தஸ்தர் அப்னா பிஸ்தர், அது இன்னைக்கும் அதே மாதிரிதான் நீங்க செய்யும். நீங்க வெறும் மஸ்ஜித் 50 பள்ளியை கொண்ட ஷப்புதாரி அப்படின்னு அந்த 50 பள்ளி, அந்த 50 பள்ளியுடைய முழு மஸ்ஜித் ஜமாத் வரணும், முழு முஸல்லி தொழுகையாளர்கள் வரணும், அந்த 50 பள்ளியை சுத்தி வாழக்கூடிய முஹல்லா வாசிகளும் வரணும். அதுதான் ஷப்புதாரி. நல்லா நோட் பண்ணிக்கிங்க விஷயம். இப்ப என்ன நினைக்கிறாங்க, ஷப்புதாரிங்கிறது வெறும் பழைய சாத்திகள் மட்டும் தான் சொல்லுது. அதவே கிடையாது. ஷப்புதாரி ஒவ்வொரு முஸ்லிமானவருக்கு அவர் கூட்டிட்டு வரணும். மாதந்திரம் பள்ளி ஜோடு இருக்குது, அது பழைய சாத்திகள், மஸ்ஜித் சாத்திகள். ஆனா ஷப்புதாரி முழு மனித சமுதாயத்துக்கு செய்யலாமே இன்ஷா அல்லாஹ். ஆனா இப்ப எந்திரிச்சு ரொக்கமா சொல்லுங்க, யார் யார் தயாரிக்க நிஜாமுதீன் 2 மாசம் யார் யார் உலமாக்கள் என்று சொல்லுங்க, உலமாக்கள் என்று சொல்லுங்க, அதே போன்று பழைய சாத்திகள் என்று சொல்லுங்க. 2 மாசம்